Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajeem, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bidhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறையின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய செயல்களை மட்டும் அல்லாஹ் கண்காணிப்பது கிடையாது, நம்முடைய உள்ளத்தில் நாம் மறைத்து வைத்திருக்கிற நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே நாம் நம்முடைய எண்ணங்களை, நியத்துகளை நல்லதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துத்தான். எனவே நாம் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நியத்துகளை அதை சரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நியத்து சரியாக இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளமாக தெரிகிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் அதை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களும் நமக்கு ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற இபாதத்துகள் நாளை கியாமத்து நாளில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 3 பேரை கூப்பிடுவான். நாம் எல்லாம் கேட்ட பிரபலியமான நபிமொழி. நாம் கேட்டதை சொல்லுகிறோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் நியத்து தான். அல்லாஹ் நாளை கியாமத்து நாளில் 3 பேரை கூப்பிடுவான். முதலாவதாக காரிகளை அல்லாஹ் கூப்பிடுவான், ஆலிம்களை. அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் திருக்குர்ஆனை கற்றேன், அதை மக்களுக்கு நான் எட்டி வைத்தேன் என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்வானாம், உலகத்தில் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய், அது உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது, இப்பொழுது நீ நரகத்திற்கு செல் என்பதாக அல்லாஹ் அனுப்புவான். ஒரு குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை எத்தி வைப்பது ஒரு மிக முக்கியமான இபாதத். அதுவே நரகம் செல்வதற்கு காரணமாக ஆகிறது என்று சொன்னால் நியத்து சரியாக இருக்க வேண்டும். ஒரு தனவந்தர் இருக்கிறார், செல்வந்தர் இருக்கிறார், ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார், கஷ்டப்படுகிற மக்கள் அத்துணை பேருக்கும் கொடுக்கிறார், உதவி செய்கிறார். அவரும் நாளை கியாமத்து நாளில் அழைத்து வரப்படுவார்.
யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி நான் சம்பாதித்ததை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை உனக்காக வேண்டி நான் கொடுத்தேன் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்வான், உன்னை கொடைவள்ளல், உன்னை தனவந்தர் என்று புகழ வேண்டும், 4 பேர் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய், அது உனக்கு உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இவரை நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஒரு எண்ணம், நியத்து தான். ஒரே ஒரு சின்ன அரை பேரித்தம்பளத்தை சதக்கா செய்தாவது நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு புறம் பார்க்கிறோம், தன்னுடைய சொத்துக்கள் பாதியை, அதிகமானதை, தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி செலவழித்த ஒரு நபர் அவர் நரகத்திற்கு போகிறார் என்று சொன்னால் அவருடைய நிய்யத்து சரியில்லாமல் இருக்கிறது. ஒரு ஹாஜி, ஒரு ஷஹீது அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது, இது எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த தியாகம் என்பது சஹாபாக்களின் தியாகத்திற்கு பின்னால் தாபியின்கள், தபா தாபியின்கள், இப்படி நம்முடைய முன்னோர்களினுடைய தியாகத்திற்கு பின்னால் தான் நமக்கு இஸ்லாம் இலகுவாக கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஷஹீத் என்கிற அந்தஸ்து இருக்கிறது, மிக உயர்ந்த பாக்கியம், பெரிய பாக்கியம். ஆனால் அந்த ஷஹீதை நாளை கியாமத்து நாளில் அழைத்து வரப்படும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன். உயிருடைய தியாகம் இருக்கிறது, இது மிகப்பெரிய தியாகம். தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய உயிரை கொடுப்பது. அல்லாஹ் சொல்வான், உன்னை மிகச்சிறந்த வீரர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ போராடினாய், அது உன்னை உலகத்திலேயே உனக்கு அந்த புகழ் கிடைத்து விட்டது, இவரை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். ஒரு ஷஹீதாக இருக்கட்டும், ஒரு ஆலிமாக இருக்கட்டும், ஒரு செல்வந்தராக இருக்கட்டும், அவர்கள் செய்தது மிக முக்கியமான அமல்கள், இபாதத்துகள், சேவைகள், தியாகங்கள். ஆனால் இவையெல்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று நினைத்துத்தான் செய்தார்கள். நியத்து சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கிற நம்முடைய எண்ணம் சரியில்லை என்று சொன்னால், அந்த இபாதத்துகளையே நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு காரணமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நாம் ஒவ்வொரு நேரத்திலேயும் தொழுகிற போதும், தஸ்பீஹ் ஓதுகிற போதும், நாம் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் நியத்தை சரி செய்து கொண்டு நாம் உள்ளே வர வேண்டும். மஸ்ஜிதிற்குள் உள்ளே வருகிறோம், 5 நேர தொழுகைக்கு உள்ளே வருகிறோம். வெறுமனே உள்ளே வந்து விட்டால் என்ன சவாபு கிடைக்குமோ அதற்குண்டான சவாபு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் உள்ளே வருகிற போது நான் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நான் உள்ளே வருகிறேன் என்று நிய்யத்து வைத்து விட்டால், நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் தஸ்பீஹ் செய்தாலும் செய்யாவிட்டாலும், துஆ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், குர்ஆன் ஓதினாலும் ஓதாவிட்டாலும், இந்த நிய்யத்தோடு நீங்கள் மஸ்ஜிதிற்குள் உள்ளே வந்துவிட்டால் இதனுடைய சவாப் உங்களுக்கு அல்லாஹ் தருவான். ஒரே ஒரு நிய்யத்து தான், ஒரே ஒரு எண்ணம் தான், அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விற்காக வேண்டி. அப்படி மாற்றிக்கொள்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்குண்டான சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். ஹதீஸ் கிதாபுகளில் எந்த கிதாபாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, முதல் ஹதீஸ் இதுதான், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிஇம்ரிஇன் மா நவா. நாம் எந்த நிய்யத்திற்காக நாம் ஹதீஸை படிக்கிறோம், எந்த நிய்யத்திற்காக நாம் குர்ஆன் ஓதுகிறோம், எந்த நிய்யத்திற்காக நாம் வாகனத்தை வாங்குகிறோம், எந்த நிய்யத்திற்கு நாம் வீடு கட்டுகிறோம், எந்த நிய்யத்திற்கு நாம் திருமணம் முடிக்கிறோம், நிய்யத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நாம் கொஞ்சம் நிய்யத்தை சரி செய்து விட்டால் அதன் பிறகு ஏராளமான சவாபுகள் கணக்கில்லாமல் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை முதலாவதாக கொண்டு வந்ததற்கு காரணம் சொல்லுகிறார்கள், நாம் எந்த கிதாபை படிப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இல்மை படிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி நான் இந்த இல்மை படிக்கிறேன், இதன்படி நான் அமல் செய்ய வேண்டும், இதை நான் பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்கிற நிய்யத்தில் நாம் எந்த கிதாபை படித்தாலும் சரி, அது தமிழ் புத்தகமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த புத்தகமாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம்,
ஃபிக்ஹாக இருக்கலாம். உங்களுடைய நியத்தை சரி செய்துவிட்டு நீங்கள் படிக்க துவங்குங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்கிற இந்த ஒற்றை ஹதீஸ் இருக்கிறதே, அரைவரி ஹதீஸ் இருக்கிறதே, ஒட்டுமொத்த மார்க்கத்தினுடைய பாதி சாரம்சம் இந்த ஹதீஸில் அடங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த ஹதீஸை நீங்கள் அமல் செய்ய முடியாது. ஆனால் அவை அனைத்தினுடைய சாரை இந்த ஒரு வரியில், அரை வரியில் வைத்திருக்கிறார்கள். நாம் எந்த அமலாக இருந்தாலும் சரி, நியத்தை சரி செய்து விட்டு நாம் உள்ளே செல்லுகிற போது அதற்குண்டான பலன், ஏராளமான பலனை அல்லாஹ் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தலபத் துன்யா ஹலாலன், யார் ஒருவர் இந்த உலகத்தை, செல்வத்தை, பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் தேடுகிறாரோ, இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி, அடுத்தவரிடத்தில் யாரிடத்திலையும் தன் தேவையை கேட்டுக்கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி சம்பாதிக்கிறார், அதற்காக வேண்டி பிஸ்னஸ் செய்கிறார், அதற்காக வேண்டி வியாபாரம் செய்கிறார். வஸயன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தைக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும், தன் பெற்றோருக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக வேண்டி செலவு செய்வதற்காக வேண்டி ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார். வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, பிறருக்கு, அண்டை வீட்டாருக்கு, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சம்பாதித்தால் அவருடைய வியாபாரத்தின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், லக்கியல்லாஹு தஆலா யௌமல் கியாமத்தி வவஜ்ஹுஹு மிஸ்லல் கமரி லைலத்தல் பத்ர், பௌர்ணமி அன்று சந்திரன் எப்படி மின்னிக்கொண்டு இருக்குமோ அதுபோன்று அல்லாஹ்வை நாளை கியாமத்து நாளில் சந்திக்கிற போது யார் ஒருவர் குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதிக்கிறார், தனக்காக வேண்டி தான் யாரிடத்திலேயும் யாசகம் கேட்டு சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சம்பாதிக்கிறார், இப்படி சம்பாதிக்கக்கூடிய நபர் அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அவருடைய முகம் பிரகாசமாக மின்னிக்கொண்டு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுகிறார்கள், வமன் தலபத் துன்யா ஹலாலன், யார் துன்யாவை ஹலாலான முறையில் தேடுகிறாரோ, முகாசிரன், அதை அதிகமாக அடுத்தவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, முஃபாஹிரன், தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக, முராயியன், அடுத்தவருக்கு தன்னுடைய பகட்டை, தானும் செல்வந்தர் என்பதை, தன்னுடைய பொருளாதாரத்தை காட்டுவதற்காக வேண்டி ஹலாலாகவே சம்பாதித்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கியல்லாஹு தஆலா வஹுவ அலைஹி கல்பான், அல்லாஹ்வை அவர் கோபமான நிலையில் சந்திப்பார். ரெண்டு பேரும் ஹலாலான முறையில் பிஸ்னஸ் பண்றாங்க. ஒருத்தருடைய எண்ணம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இன்னொருவருடைய நபருடைய எண்ணம் தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பொருளாதாரத்தை காட்ட வேண்டும். எண்ணம் சரியாக ஆகிவிட்டால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்குண்டான சவாபை அதிகம் தருவான். எனவே வியாபாரமாக இருக்கட்டும், நிக்காஹாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுவதாக இருக்கட்டும், வண்டி வாங்குவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய நிய்யத்தை சரி செய்துவிட்டு நாம் அந்த அமலை துவங்குகிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதிலே ஏராளமான சவாபை அல்லாஹ் தருகிறான், ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு சேருகிறாரோ, அப்படி சேருகிற போது ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு சேருகிற போது அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு தவறான சிந்தனை வந்துவிட்டால், வேறொரு பெண்ணோடு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதாக அவன் கற்பனையில் நினைத்து கொண்டால் அவனுக்கு ஜினா செய்த பாவம் அவனுக்கு எழுதப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹான கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் தப்பு செஞ்சாருங்களா? தப்பு செய்யவில்லை. தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து கொண்டார். ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து கொண்டால் வெளிப்படையில் பார்ப்பதற்கு எந்த தவறும் நடைபெறவில்லை, அவருடைய எண்ணத்தில் மட்டும் தவறு ஏற்பட்டு விட்டது, அவருக்கு ஜினா செய்த பாவம் எழுதப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நிய்யத்தை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதை சரியாக ஆக்கிவிட்டால் ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்கும். பத்ர் போர்க்களம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொரு நபரும் வந்து கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. சின்ன சஹாபாக்கள் சிறார்கள் வந்து கேட்டாங்க, அனுமதி தாருங்கள். ஒரு சில பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க. வீட்டிலிருந்து ஒருத்தர் தான் வர வேண்டும் என்று சொன்னாங்க. அந்த வரிசையில் சில பெண்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் போர்க்களத்திற்கு நாங்கள் வருகிறோம். பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னா போர்க்களத்திற்கு வரக்கூடாது. யா ரசூலல்லாஹ், காயப்பட்டு வருகிற போர் வீரர்களுக்கு நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், எனக்கு மருத்துவம் தெரியும். உம்மு வரகா என்கிற பெண்மணி நபியிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார்கள். எனக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆண்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பாக்கியம் கிடைக்கிறது. எனக்கும் அந்த எண்ணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நானும் வந்து கலந்து கொள்கிறேன். கலந்து கொள்ளக்கூடாதுன்னாங்க. சரி, நான் மருத்துவ உதவியாவது நான் செய்கிறேன், அதற்காவது அனுமதி கொடுங்கள். அதற்கும் அனுமதி இல்லை. வந்துட்டாங்க, சில பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க செய்வாங்க. போதும், நீங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிய்யத்திற்கு அல்லாஹு தாலா ஷஹீதுடைய மருத்தபாவை தருவான். கிர்ரி ஃபீ பைத்திக ஃபஇன்னல்லாஹ தஆலா யர்ஸுகுக ஷஹாதத்தன். உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை ரிசுக்காக அல்லாஹ் உனக்கு தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் ஆசைப்பட்டாங்க, ஷஹீதாகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் வெளியே வந்தால் தான் ஷஹீதாக முடியும், போர்க்களத்திற்கு வந்தால் தான் ஷஹீதாக முடியும். ஒரு பெண்ணாக இருப்பதின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை வீட்டிலேயே தருகிறான். ஒரே ஒரு நிய்யத்து தான், அந்த நிய்யத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை பாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம். இரவு நேரத்தில் நாம் படுக்கிற போது தஹஜ்ஜத்திற்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிற நிய்யத்தில் நாம் படுக்கிறோம். தஹஜ்ஜத் எழுந்து தொழுகிறோம். ஏதோ ஒரு சில நாள் தஹஜ்ஜத் தொழ முடியவில்லை என்று சொன்னால், ஆனால் என்ன நிய்யத்தில் படுக்கிறோம்? படுக்கும்போது தஹஜ்ஜத் தொழுகிறேன், தொழ வேண்டும் என்கிற நிய்யத்தில் ஒருவர் படுத்தால், உடல் அசதியின் காரணமாக அவரால் எழுந்திருக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட அவருக்கு தஹஜ்ஜத் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரே ஒரு நிய்யத்து தான், அல்லாஹ் அதற்குண்டான சவாபை தருகிறான். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊரின் வழியாக கடந்து போனாங்க. அந்த ஊர் மக்கள் பசியால் பட்டினியால் அத்தனை பேரும், பெரும்பாலான நபர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஜனாசாவாக குவியலாக இருக்கிறது. அந்த வழியாக ஒரு மனிதர் கடந்து போகிறார். பெரும் பெரும் மணல் மேடுகள் இருக்கிறது. அவர் நினைக்கிறார், இந்த மணல் மேடு எல்லாம் இந்த அளவுக்கு என்னிடத்தில் செல்வம் இருந்திருந்தால் நான் இந்த ஏழைகளுக்கு நான் கொடுத்து இவர்களுக்கு உயிரை காப்பாற்றியிருப்பேன் என்று மனசில் நினைக்கிறார். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வஹி அறிவிக்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எண்ணிய நல்ல நிய்யத்திற்கு, நல்ல எண்ணத்திற்கு அந்த மணல் குவியல் அளவுக்கு சதகா செய்தால் என்ன சவாபு கிடைக்குமோ அதை நான் அவருடைய நன்மையின் பட்டியலில் நான் எழுதியிருக்கிறேன் என்று அவருக்கு அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். நாம் பார்க்கிறோம், நாம் செய்கிற எத்தனையோ காரியங்கள் நாம் செய்கிறோம். அதை நம் நிய்யத்தை சரி செய்துவிட்டு நாம் அந்த காரியத்தை துவங்குகிற போது, அது வியாபாரமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அல்லது வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய காரியத்தை நிய்யத்தை சரி செய்துவிட்டு அந்த காரியத்தை தொடங்க வேண்டும். ஒரு வீடு கட்டினார். ஷேகுனா அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய உபதேசத்தில் சொன்ன செய்தி, ஜன்னல் என்ன செஞ்சாங்க, மேற்கு பக்கமாக ஜன்னல் இல்லாமல் இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சார், அந்த பக்கம் ஜன்னல் வைக்கணும், காற்று அங்கே எடுத்தால் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சைடு என்ன செஞ்சாங்க, இடித்து ஜன்னல் வச்சாங்க. கேட்டாங்களாம், எதுக்குமா ஜன்னல் வச்சீங்க? இந்த சைடு காற்று நல்லா வரணுங்கிறதுக்காக வேண்டி வச்சேன்னாங்களாம். நீங்கள் இந்த ஜன்னலை இதன் மூலமாக பாங்கினுடைய சப்தம் விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் வைத்திருந்தீர்கள். அந்த எண்ணத்தில் வைத்திருந்தால் நீங்கள் ஜன்னலை திறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சவாபு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு உலக காரியம்தான், அதை நிய்யத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்கு சவாபை தருகிறான்.
ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இமாம்கள் ஹதீஸின் கிதாபுகளில் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஹதீஸுகளை வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள். சவாபு என்பது, அமல்களுக்குரிய சவாபு என்பது அது நியத்தை வச்சு தான். அமல்களுக்குரிய சவாபு என்பது அது நியத்தை வைத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடரில் பேசுவார்கள், மன் கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, யார் ஒருவர் துன்யாவை அடைய வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்கிறாரோ. இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு வெளியூருக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட தியாகத்திற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ரிஸ்கை தர்றான். அவங்க போனது சம்பாதிப்பதற்கு அல்லாஹு தஆலா அதனுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பான். எனவே நாம் எந்த நிய்யத்திற்கு நாம் பிரயாணம் செய்கிறோம், எந்த நிய்யத்திற்கு நாம் பிரயாணம் செய்கிறோமோ அந்த நிய்யத்து கபூலாகும் என்பதாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரே ஒரு செய்தி, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற, நாம் மறைத்து வைத்திருக்கிற எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் ஓதுகிற ஹதீஸ் இது குத்துபாவிலே, அலா இன்ன ஃபில் ஜஸ்தில முதுகத்தன் இதா சலுஹத்து சலுஹல் ஜஸது குல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் மீது இருக்கிற அனைத்தும் சரியாகிவிடும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது கெட்டுவிட்டால் அனைத்தும் கெட்டுவிடும் என்று சொன்னார். ஏன்? அதுதான் கல்பு என்று சொன்னார்கள். அந்த கல்பில் தான் நிய்யத்து பிறக்கிறது. அதை நாம் சரி செய்து கொண்டால், நாம் தொழுகிறோம், நம்முடைய தொழுகையின் மூலமாக நாம் அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுகிறேன் என்று ஒருவர் தொழுதால் அந்த தொழுகையின் மூலமாக அவர் நரகத்திற்கு செல்வார். ஒருவர் நோன்பு வைக்கிறார், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி நோன்பு வைத்தால் அந்த நோன்பின் மூலம் அவர் நரகத்திற்கு செல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவருக்காக நீங்கள் எதையும் செய்யாதீர்கள், அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்கள். உங்களுடைய நிய்யத்தை, எண்ணத்தை சரியாக்கி கொள்ளுங்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஷஹீதாக வேண்டும் என்று சொன்னால் போர்க்களத்திற்கு போக வேண்டும். ஷஹீதாகணும் ஆசை, அதே போல மதீனாவில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் ஆசை. நபியினுடைய ரவுதாவிற்கு அருகாமையில் அடக்க வேண்டும் என்றும் ஆசை. இரண்டும் மாறுபட்ட விஷயங்கள். துவா செஞ்சாங்க, ஆசைப்பட்டார்கள், நியத்து வச்சாங்க. அல்லாஹு தஆலா அவருடைய நியத்திற்கு தோதுவாக அவர்கள் மதீனாவிலேயே அவர்கள் வஃபாத்தானார்கள், அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்தும் அவர்களுக்கு கிடைத்தது. எனவே நாம் நம்முடைய எண்ணங்களை, நாம் நியத்துகளை சரி செய்து கொண்டால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லா இபாதத்தும் ஒரு அர்த்தமுள்ள இபாதத்தாக மாறும். அப்படிப்பட்ட ரப்பினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய இபாதத்துகளாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா நம்முடைய நியத்துகளை சரி செய்து வச்சு தருவானாக. ஆமீன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,